பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரிலே நாம் கூட்டங்களை நடத்தி வருகிறோம். இது 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே நாளை தினத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற அந்த ஒய்எம்சி ஹால், இப்படி போனால் வடிவச்சாங் கோயில், அந்தோனியார் கோயில், இப்படி போனால் ஹாஸ்பிட்டல், அதில் உள்ளே வந்தீங்கன்னா எதிர்த்தாப்புல பூக்கடை இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ளே வந்த உடனே கேன்டீன் இருக்கும், ஹனி தேன் விற்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் தூரம் நேராக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும். அங்கே போகாதீங்க, அது நம்ம கூட்டம் கிடையவே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் நேராக வந்து ரைட் சைடில் மேலே படி இருக்கும், ஏறி வந்தீங்கன்னா அங்கே நான் உங்களுக்காக காத்திருப்பேன். காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவுறும். கூட்டத்தின் இறுதியில் அடியார் உங்களுக்காக தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். அதை போலவே எல்லோருக்கும் சுவையான விருந்து மதந்தோறும் தவறாமல் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே நீங்கள் மார்த்தாண்ட பகுதியில் இருக்கிற இயேசப்பாவுடைய பிள்ளைகள் நிறைய பேர் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறீங்க, தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. நீங்கள் தவறாமல் வந்து பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிறாக இருக்கிறபடியினாலே அடியார் வழக்கத்தின்படியே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாஸ்ரேத் தேவனுடைய மாளிகையிலே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். யார் என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாலும், ஆலோசனை பெற விரும்பினாலும், ஜெபித்து செல்ல விரும்பினாலும் நீங்கள் தாராளமாக வரலாம், என்னை சந்திக்கலாம் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதை போலவே நமது ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோரிலும் மிக சிறப்பாக நடைபெற்று வர கர்த்தர் உதவி செய்து வருகிறார். உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பிரியத்துக்குரியவர்களே, அங்கே நாம் தினந்தோறும் ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு வந்து, கணமிக்க குருவானவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை நாம் ஜெபத்தில் நடத்துகின்றோம். 3 வேளையும் அவர்களுக்கு ஜெபம் உண்டு. அதை போலவே அவர்களை நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்கிறோம். இது மாத்திரமில்லாதபடிக்கு தினந்தோறும் 3 வேளையும் விதவிதமான உணவுகளை கொடுத்து அவர்களை நாம் பலப்படுத்தி வருகிறோம். இது நல்ல ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். அநேகருக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்தலாம் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடுத்ததாக வருகிற ஜூன் மாதம் கர்த்தர் சித்தமானால் நாம் அனாதை பிள்ளைகளுடைய இல்லத்தையும் மற்றும் அந்த சின்ன குட்டி ஸ்கூலையும் ஆரம்பிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். நீங்கள் அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 9வது அதிகாரம் 20வது வசனம் முதல், ஆதியாகமம் 9:20 முதல். நோவா பயிரிடுவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா என்பவர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. அவர் மிகவும் பெரிய பரிசுத்தவான், நீதிமான், உத்தமர் என்று சொல்லி இந்த பைபிளை அவரை குறித்து சாட்சி கொடுக்கின்றது. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு நல்ல மனிதன். உலகமே ஆண்டவராலே அழிக்கப்பட்ட பொழுது, அக்கிரமத்தால் பெருகி அவனுடைய கோபத்தை சம்பாதித்து அவர்கள் வறண்டு போன பொழுது, பீருண்டு போன பொழுது, நோவா மாத்திரம் ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்தவராக இருந்து அவர் மிகவும் தப்புவிக்கப்பட்டார். அவருடைய குடும்பம் தப்புவிக்கப்பட்டது.
அவருடைய சந்ததிகள் தான் இன்றைக்கு இந்த பூமியிலே பரம்பி இருக்கிற அந்த அளவுக்கு மிக சிறப்பை பெற்றிருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடப்பதை நாம் காண்கின்றோம். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமா என்று நமக்கு அது அதிர்ச்சியை கொண்டு வருகிறது. பாருங்கள், அவர் பயிரிடுகிறவனாக விவசாயியாக மாறி நிறைய பயிரிடுகிறார், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். கர்த்தர் அவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கின்றார். அதனால் அந்த திராட்சை தோட்டங்கள்லாம் பெருகி அந்த திராட்சை ரசத்தை முதலாக அவர் உருவாக்கி அந்த திராட்சை ரசத்தை அவர் குடிக்கின்றார். அதாவது மதுபானமாக அது மாறிவிடுகிறது. அதை அவர் குடிக்கிறார். குடித்த உடனே அவர் வெறி கொள்ளுகிறார். முதலாக பைபிளில் மதுபானத்தை குடித்தவர் யார் என்கிற பெருமை இந்த நோவாவுக்கு வந்து சேர்கிறது. தேவனால் தப்புவிக்கப்பட்டவர் ஒரே ஒரு மனிதன் எனப்பட்ட பெருமையும் நோவாவுக்கு இருக்கிறது. முதலாக ஒரு மனிதன் மதுபானம் குடித்து வெறி கொண்டான் என்றால் அந்த பெருமையும் இந்த நோவாவுக்கே வந்து சேருகிறது. ஒரு மதுபானத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம் காண்கிறோம். அதை குடித்தவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் அவர் மயங்குகிறார், வெறி கொள்ளுகிறார், கீழே விழுகிறார். அவருடைய வஸ்திரம் அங்கே விலகுகிறது. அவர் நிர்வாணமானவராக அங்கே படுத்து கிடக்கின்றார். எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சி, எவ்வளோ பெரிய ஒரு விரும்பத்தகாத காரியம் இது. சாத்தானுக்கு எவ்வளவு குதூகலமாக இருந்திருக்கும், அங்கே எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான், பரலோகத்தில் எவ்வளவு ஒரு அமைதி உண்டாயிருக்கும் என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் இவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவானியை இந்த திராட்சரசம், இந்த மதுபானம் இப்படியாக கெடுக்கும் என்றால், நிலைகுலைய செய்யும் என்றால், அவனுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே அவரை தள்ளி விடும் என்றால், விரும்பத்தகாத ஒரு மனிதனாக அவரை அந்த இடத்தில் மாற்றும் என்றால், இந்த பூமியிலே வாழுகிற மக்களெல்லாம் இந்த செய்தியை நன்றாக கவனிக்க வேண்டும். திராட்சரசம் தகுதியானது அல்ல என்று சொல்லி அங்கே ஞானி எழுதுகின்றார். இன்றைக்கு திராட்சரசத்திற்கு குறைவில்லை. ஏராளமான மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. அது சரியா தப்பா அப்படிங்கலாம் பேசுறதுக்கு நான் வரலை. எப்பொழுது வேண்டுமென்றாலும் யார் பணம் இருந்தாலும் போய் எவ்வளவு வேண்டுமென்றாலும் மதுபானங்களை வாங்கி கொள்ளலாம். இத்தனை மணிக்கு கடை திறக்கும், இத்தனை மணிக்கு மூடுன்னு ஒரு ரூல் இருக்குது. அதுக்குள்ளே போய் எவ்வளோ வேண்டுமென்றாலும் நான் வாங்கி கொள்ளலாம். நான் போகின்ற வழியிலே ஒரு மதுபான கடை இருக்கிறது. எப்பொழுதும் அங்கே கூட்டமாக இருக்கும். பெரியவர்கள், வயதானவர்கள், சின்ன வயசில் இருக்கிற வாலிபர்கள் நிறைய பேர் வராங்க. நடுத்தர வயது, மிடில் ஏஜில் நிறைய பேர் வாங்குறாங்க. எல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, சின்ன பசங்கள்லாம் வந்து வாங்குறாங்க. டீனேஜில் இருக்கிற பசங்க கூட சில நேரங்களில் பார்க்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கடுமையான வேலை செய்பவர்கள், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொத்தனாராக இருந்து கடுமையான உடல் உழைப்பு செய்து கிளைத்து போயிருப்பவர்கள், 500 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் என்று கஷ்டப்பட்டு சம்பாதித்து பணத்தை கொண்டு வருபவர்கள் அந்த பணத்திற்கு அப்படியே மதுபானத்தை வாங்கி விடுகிறார்கள், குடித்து விடுகிறார்கள். பிரியத்துக்குரியவர்கள், எத்தனையோ பேர் இன்றைக்கு மதுபானம் செய்வதை பார்க்கிறோம். இவர்களுக்கு தகப்பனாக இங்கே நோவா இருக்கிறார். அவரும் குடித்தார். அந்த மதுபானத்தை குடித்தவுடனே எல்லாம் முடிந்து விட்டதா? இல்லை. அது அவரை வெறிகொள்ள வைத்தது, அது அவரை நிலைகொலைய செய்தது, தன்னிலை மறக்க செய்தது. அவர் வஸ்திரம் விலகினது கூட தெரியாதபடிக்கு அவர் வஸ்திரம் இல்லாமல் படுத்து கிடந்தாரா? இந்த நாளிலே நாம் காண்கிறோம், இந்த மதுபானம் வாங்கிட்டு குடித்தோன்னா அது தன்னிலை மறக்க செய்கிறது, தான் யார் என்பதையும் மறக்க செய்கிறது, பரிசுத்தமான எண்ணங்களை அது விலகச் செய்கின்றது, வஸ்திரங்களை அது விளக்கச் செய்கின்றது, வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானங்களை அது கொண்டு வருகிறது. அப்படி வஸ்திரம் விலகினா கூட அவருக்கு தெரியல, நம்ம இப்படி ஒரு அவமானமாக படுத்து கிடக்கிறோங்கிறது கூட அவருக்கு தெரியலை. இதுதான் இன்றைக்கு இந்த மதுபானத்தை குடிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற காரியம். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் சென்னையில். நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். ரொம்ப நல்ல மனிதன், எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்ல பேச்சாற்றல் உடையவர்கள், நல்ல ஒரு சபையில் ஒரு மூப்பர். ஆனால் அவர் எப்பமாவது குடிப்பார். குடிச்சிட்டாருன்னா கெட்ட வார்த்தை பேசினார்னா காது கொடுத்து கேட்க முடியாது. யார்கிட்டையுமே அவர் அதிகமாக பேச மாட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவர் சாராயம் உள்ளே போனோன்னே, இந்த திராட்சரசம் உள்ளே போனோன்னே கெட்ட வார்த்தையாக வாயிலேருந்து வரும் பாருங்க. இது இந்த மதுபானம் அவர்களை அப்படியாக மாற்றுகின்றது. இங்கே ஒரு மனிதனை நிலைகுலைய செய்து, மயங்க செய்து, வஸ்திரம் இல்லாமல் படுக்க வைத்தது. இதுபோல் பல விளைவுகளை இன்றைக்கு மதுபானம் குடிப்பவர்களுக்கு உண்டாக்குகின்றது. சமீபத்தில் ஒரு சகோதரன் திடீரென்று மறித்து விட்டார்கள். அவங்க நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், நல்ல பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க. நான் சின்ன வயசில் அவங்களுடைய ரசிகராக இருந்திருக்கிறேன். ஃபுட்பால் ஆடும்போது அங்கே இறந்துட்டாங்கன்னொடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்ன காரணம் என்று கேட்டேன். லிவர் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னாலே உடனே நான் கேட்டேன், அப்படின்றால் ஒரு மதுபானம் குடித்தார்களா என்று கேட்டேன். ஆமாம், அவர்கள் மதுபானம் குடித்தார்கள்.
அது தினந்தோறும் குடிச்சதுனால அப்படி ஆகி போச்சு. எனக்கு அது அதிக வருத்தத்தை ஏற்படுத்தியது. அந்த மதுபானத்தை தொடர்ந்து குடித்து கொண்டிருக்கிற பொழுது சரீரம் கெட்டு போகின்றது, சரீரத்தில் வியாதிகள் உண்டாகிறது, படிப்படியாக அது ஆயுசு காலங்களை குறைத்து விடுகின்றது. நன்கு வாழ வேண்டியவர்கள், நன்கு சாதிக்க பிறந்தவர்கள், நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள், நன்கு படித்தவர்கள், நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், எத்தனையோ பேர் குடித்து 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 அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பூமியில் இல்லாமல் போய்விட்டார்கள். அநேக கொலை சம்பவங்கள் நடக்கின்றன. மனிதர்களை கத்திரிக்காயை வெட்டுவது போல நடுரோட்டில் வெட்டி போடுகிறார்கள். அவர்களை நாம் பக்கத்தில் சென்று பார்க்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு அந்த தைரியம் வருகிறது என்றால், கொஞ்சோடு குடித்து விட்டு வந்து அவர்கள் அந்த காரியத்தை நடத்தே இருக்கிறார்கள். குடித்து விட்ட பிறகு கொஞ்சோல உள்ள சரக்கு போன பிறகு அவர்களுக்கு அந்த ஈவு இரக்கம் என்பதெல்லாம் இருப்பதில்லை. பல கொலை சம்பவங்களுக்கு இந்த மதுபானம் ஒரு காரணமாக இருக்கிறது. பல தீங்கை இந்த மதுபானம் விளைவிக்கின்றது. இப்படியாக பலருக்கு பல தீங்குகளை விளைவிக்க போகின்றது. இந்த பூமியிலே மதுபானம் ஒரு பெரிய ரவுண்டு வரப்போது அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்கப் போகிறதுக்கு என்பதற்கு முன் உதாரணமாக இங்கே நோவா அவர் தன்னிலை மறந்தவராக வஸ்திரம் விலகியவராக படுத்து கிடக்கின்றார். இந்த உலகம் மதுபானத்தில் இப்படியெல்லாம் அழிய போகிறது, இப்படியெல்லாம் கேடு மதுபானத்தினாலே வரப்போகிறது என்பதற்கு முன் உதாரணமாக அங்கே நோவானப்பட்ட பெரிய பரிசுத்தவானே அவர் மங்கி கிடந்தாரா. பிரியத்துக்குரியவர்களே, எனவே நாம் ஒரு காலம் அந்த மதுபானத்தை தொடாதபடிக்கு நாம் வாழ பழகுவோம். நமக்கு அந்த பழக்கம் வேண்டாம். பிள்ளைகளுக்கு அது சொல்லி சொல்லி நாம் அவர்களை வளர்ப்போம். மதுபானம் செய்தால் எல்லாம் மோசமாகிவிடும். நோவாவை நாம் சுட்டித்து காண்பிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். பாருங்கள் 22:9-22. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் என்ப தான் தகப்பனின் நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தார். அப்போது அங்கே காம் வரார். நோவாக்கு 3 பிள்ளைங்க, அதில் காம் அங்கே வராரு. சன் அப்பா டேடி அங்கே மதுபானம் குடித்து அவர் பாட்டுக்கு நிலை உழைந்து நிர்வாணமாக கிடக்கிறார். மகன் பார்க்குறாரு, டேடி அப்படி கிடக்கிறார், அலங்கோலமாக கிடக்கிறார். இந்த காட்சியை அவர் காண்கின்றார். கண்டு அவர் தன்னுடைய அண்ணன்மார்களுக்கோ இல்லை தம்பிமார்களுக்கு போய் அனௌன்ஸ் பண்ணுறார், அப்பா இப்படி ஃப்ளாட் ஆகிட்டார், சாராயம் குடிச்சிட்டார், கிடக்காரு என்று சொல்லி அவர்கள் அங்கே வருகிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினாலே தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. உடனே தம்பிமார் 2 பேரும் கேள்விப்படுறாங்க, அப்பா இப்படி கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க 2 பேரும் தோளில் ஒரு பெரிய துணியை எடுத்துகிட்டு அப்படி பின்னாலேயே தகப்பன் நிர்வாணமாய் கிடக்கிறாருன்னு சொன்ன முதல் காரியமாக அவங்க மூடுறாங்க. நல்ல பிள்ளைங்க, அப்பா இப்படி இளங்கோலமாக கிடக்கிறாங்கன்னு சொல்லி ஓடி நிர்வாணத்தை அப்படி பின்னாலே அதை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த அருவருப்பை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த துணியால் அப்பாவுடைய நிர்வாணத்தை மூடி அவருடைய மானத்தை பாதுகாக்கிறாங்க. நல்ல பிள்ளைங்க. இவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பார்த்தீங்களா? சொந்த தகப்பனுடைய நிர்வாணத்தை பிள்ளைகள் மூடுறாங்க. இன்றைக்கி ரோட்டில் அநேகர் குடிச்சு கிடக்கும்போது சொந்த பிள்ளைகள் தூக்கிட்டு போகிறாங்க. சிலர் வாலிபர்கள் குடிச்சிட்டு கிடக்கிறாங்க, அப்பா அம்மா தூக்கிட்டு போகிறாங்க. நிறைய மிகப்பெரிய குடும்பத்தை, கௌரவமான குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் கூட போதையில் ரோட்டில் கிடக்கும் பொழுது அவங்க அப்பா ஆட்களை வச்சு அவங்க தூக்கிட்டு போகிறது பரிதாபமான காட்சியாக இருக்குது. அன்றைக்கும் இதுதான் நடந்தது, இன்றைக்கும் இதுதான் நடக்கின்றது. அந்த பிள்ளைங்க எவ்வளோ நல்ல பிள்ளைங்க பாருங்கள், அப்பா இப்படி கிடக்கிறாங்களேன்னு சொல்லி பரிதவிக்கிறாங்க. நம்ம பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி பின்னாலே வராங்க. அந்த நிர்வாணத்தை மூடி அப்பாவை பாதுகாக்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும், எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் நல்ல ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இது அப்பா இப்படி கடக்கக்கூடாது, மூடணும், பாதுகாக்கணும் சொல்லி அதை சரியாக அவர்கள் செய்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். இந்த பிள்ளைகளை கண்டிப்பாக நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அவர்களுக்கு அந்த உணர்வு இருந்தபடியினாலே, அவர்களுடைய மதி மயங்காமல் இருந்தபடியினாலே எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து தங்கள் குடும்ப மானத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள். ஏற்றுக்குரியவர்களே, ஒரு காலமும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை எந்த ஒரு தகப்பனுக்கும் வரக்கூடாது. பிள்ளைகளாலே மானம் பாதுகாக்கப்படுவது. ஒரு காலம் ஒரு பிள்ளைக்கு அப்பா தூக்கி கொண்டு போடுகிற ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்பது இந்த இடத்துல நமக்கு அழகாக தெரிய வருகிறது. இன்றைக்கு தகப்பனார் மதுபானம் செய்கிற பொழுது பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். பிள்ளைகள் மதுபானம் செய்கிற பொழுது அது பெற்றோரை பாதிக்கிறது என்பது பார்க்கிறோம். ஒரு குடும்பமே அதனால அல்லோலப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், கொத்தனார்கள் இன்னும் நாள் உழைப்பு, உடல் உழைப்பு செய்பவர்கள்
கடின உழைப்புக்கு பரிசாக இறுதியில் கொடுக்கப்படுகிற அந்த பணத்தை அவர்கள் குடித்து வெறித்து விடுகிறபடினாலே அவங்க பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது, வீட்டுக்கு மயங்கி போகிறாங்க. அவர்கள் கொண்டு வருகிற பணத்தை வைத்து தான் வீட்டில் சமைக்க வேண்டும், அடுப்பு எரிய வேண்டும், பிள்ளைகளுடைய பசியாற வேண்டும் என்கிற ஒரு பரிதாபமான நிலைமை. இங்கேயோ குடித்து வெறித்து கிடக்கிறபடினால பணம் எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு வெறுங்கையாக கணவன் போகின்றான், மனைவியும் பிள்ளைகளும் கதறி அழுகிறார்கள். அவர்களுக்கு உணவில்லாமல் போய்விடுகிறது. ஒரு மனிதன் குடும்பத்தை பாதிக்கின்றது என்பது இதில் நமக்கு நிதர்சனமாக வெளிப்படுத்தப்படுகிறது. நோவா குடிச்சு விழுந்து கிடந்தார், அவரே எஞ்சி போனார் இல்லை, பிள்ளைகள் வந்து இது மூடுறாங்கன்னா அது குடும்பம் எவ்வளவு மனவேதனையை அந்த நாளிலே சந்தித்திருக்கும் அல்லவா. என் மகன் குடிக்கின்றானே, ஐயா என் மகனுக்காக நீங்கள் ஜெபிக்க கூடாதா, அவன் எப்படி இந்த பழக்கம் வந்தது என்றே தெரியவில்லை. நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு கதறி அழுறாங்க. அநேக பெற்றோர் இன்றைக்கு தொலைபேசியில் சொல்லுகிற காரியம், என் மகன் கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டான், போதைக்கு அடிமையாகிவிட்டான், குடிக்கு அடிமையாகிவிட்டான், அவனுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். குடித்து குடித்து என் மகனுடைய வாழ்க்கை வெறுமையாகிவிட்டது ஐயா, ஜெபியுங்கள். குடிப்பது அவர்கள் அல்ல, அவர்களுக்கு அந்த பழக்கம் அல்ல, யாரோ ஒருவர் குடும்பத்தில் பிள்ளையோ தகப்பனோ கணவனோ. ஆனால் குடும்பத்தார் எவ்வளவு பாதிக்கப்படுகின்றார்கள், குடும்பத்தார் எவ்வளவு கண்ணீர் வடிக்கின்றார்கள், அது குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கிறது. சாத்தானுடைய கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இந்த போதை பழக்கம், இந்த குடி பழக்கம் என்பதை இந்த இடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே நான் கவனமாக வாழும்படியாக நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பாருங்கள், இந்த இடத்துல நாம் அடுத்தாப்புல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 24ஆம் வசனம். நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து வெடித்த பொழுது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றார். இங்கு எதிர்பாராத ஒரு விதமாக ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த காம்ங்கிற அந்த சன் வந்து அப்பா இப்படி படுத்து கிடக்கிற நிர்வாண காட்சியை பார்த்ததுனால தான் அவரை போய் அண்ணன்மார்களுக்கு சொல்லி தம்பிமார்களுக்கு சொல்லி அவங்க வந்து மூடுறாங்க. அதை அவரே செய்திருக்கலாம், அந்த நிறுவனத்தை அவரே மூடி இருக்கலாம். அப்பா அப்படி கிடக்காரேன்னு சொல்லி பார்த்துட்டு அதிர்ச்சி எடுத்து உடனே அவர் மூடி இருக்கலாம். ஆனால் அவர் அது செய்யலை. அவர் பிரதர்ஸ்ட சொல்றாரு, பிரதர்ஸ் வந்து மூடுறாங்க. அவங்களுக்கு தோணுறது அந்த மனுஷனுக்கு தோணலை, காமுக்கு தோணலை. அதான் பிரச்சனை. ஐயா தம்பிமார்களுக்கு தோணுது இல்லையா, அப்பா அப்படி கிடக்கூடாது, அது அவமானம் மூடணும்னு சொல்லி தோணுதில்லை. ஏன் உனக்கு தோணலை? அதான் கேள்வி. அவர் நிர்வாணமாக அப்பா படுத்து கிடந்ததை பார்த்துட்டு போயிட்டாரு. அதனால டேடி சுயநினைவு வருது, அந்த போதை இவரை விட்டு விலகிடுது. உடனே கடுங்கோபம் கொள்றாரு, நீ எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியா, பார்த்துட்டியா, நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பயங்கரமாய் சபிக்கிறார். நீ அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பாய். பயங்கரமாய் அங்கே நோவா கோபம் கொண்டு தன் மகனை சபித்தார். அதே இடத்துல தன்னை மூடிய தன் மானத்தை பாதுகாத்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கின்றார். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஒரு பயங்கரமான காரியம் சம்பவிக்கிறது. நான் முதல்ல பைபிளை வாசிக்கும் போது, சம்பவத்தை வாசிக்கும் பொழுது, எதுக்கு நோவா இவ்வளவு கோவப்படுறாரு, எதுக்கு அந்த மகனை இப்படி சபிக்கிறாரு, அந்த மகன் தானே போய் பார்த்து அடுத்த ஆள்கிட்ட சொல்லி வந்து மூடினாங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்ல நினைச்சேன். அது தியானித்து பார்த்தும் பொழுது அது தெரிந்தது. ஏன் உன் தகப்பனுடைய மானத்தை நீ மறைக்கவில்லை? கூட பிறந்தவர்களுக்கு தெரிந்தது, உனக்கு ஏன் தெரியவில்லை? இரண்டாவதாக ஏன் அந்த காட்சியை நீ பார்த்தா என்று சொல்லி அங்கே நோவா கோபம் கொள்ளுகிறார். இந்த தவறை இந்த நாளிலே எத்தனையோ வாலிபர்கள் செய்வதை காண்கின்றோம். மொபைல் போன் வைத்திருக்கிற எல்லோரும் இந்த பாவங்களிலே ஈடுபடுவதை, எல்லோரும் அல்ல அநேகர் இந்த பாவங்களிலே ஈடுபடுவதை காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அன்றைக்கு இந்த நோவாவுடைய காட்சி, அலங்கோல காட்சி அந்த அந்த வாலிப மகனுக்கு கிடைத்தது போல இன்றைக்கு எத்தனையோ பேருடைய இந்த மாதிரி அலங்கோலமான காட்சிகள் மொபைல் போனை தட்டினாலே வந்து விடுகிறது. இவைகள் நூற்றுக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இது போல காட்சிகள் இருக்கிறது. சாத்தான் அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கும்படியாக மொபைல் போன்களை வைத்திருப்பவர்களை தூண்டுகின்றான். நீ பாரு பாரு அப்படின்னு சொல்லி தூண்டுகின்றான். அதை பார்க்கிறவர்கள் இதே போல இங்கே நான் காண்கிற அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா, தகப்பனாகிய அந்த கானானுக்கு தகப்பனாகிய காம் வந்து அதை பார்த்தான். அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ காம்கள், so many youngsters, so many people, grown up people, அவங்க கூட இன்னைக்கு இது மாதிரி காட்சிகளை பார்க்குறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இது ஒரு சாபமாக மாறிவிடும் என்பதை இந்த இடத்துல நான் காண்கிறோம். நீ பார்த்தாய், அதனால சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் சகோதரர்களுக்கு அடிமையாக நீ இருப்பாய், நீ அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பாய். கேவலமாக சாபம் வந்துடுது. யாரெல்லாம் இந்த காட்சிகளை காண்கிறார்களோ அவர்கள் சாபத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் காண்கிறோம். மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் இந்த காட்சியை காண்பது, இது போல காட்சிகளை பார்ப்பதில் அடிமைப்படுவது என்பது பெரிய சாபம். நிர்வாணத்தை மணிக்க வேண்டும், மதுபானத்தை குடிப்பது ஒரு பெரிய சாபம், இதுபோல காட்சிகளை காண்பதும் பெரிய சாபம்.
இன்றைக்கு வாலிபர்களுக்காக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், வயதான தாய்மார்கள் சொல்கிறாங்க, என் கணவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, டெய்லி நைட்டு பார்த்துட்டு இருக்காரு ஐயா, இவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. பெரியவங்க கூட இதுக்கு அடிமைப்பட்டிருப்பதை காண்கிறோம். எல்லோரையும், ஆண்கள், பெண்கள், சிறிய பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரும் இதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இந்த காட்சி மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சாபம் என்பதை அவர்கள் உணரவில்லை. இப்படியாக பார்க்கின்ற பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறபடியினாலே அவர் அதை சபிக்க நிமித்தமாய் சாபங்களை கொண்டு வருபவராக இருக்கின்றார். அந்த காட்சிகள் சாபங்களை கொண்டு வருகிறது. ஒரு மனிதன் இப்படியாக இருப்பதை பார்ப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதை செய்கின்ற பொழுது அங்கே பெரிய சாபங்கள் உண்டாகி விடுகிறது என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இன்னைக்கு விதவிதமான மொபைல் போன்கள் சந்தையிலே வந்து இறங்கி கொண்டே இருக்கின்றன. யாரெல்லாமோ வாங்குறாங்க. நம்ம வீட்டில் வேலை செய்கிறவருடைய மகன் ஸ்கூலில் தான் படிக்கிறான், 19,000க்கு செல்ஃபோன் வாங்கியிருக்கின்றார். அதை பெருமையாக அவர்கள் வாங்கி எடுத்து அவர்கள் அதில் ஸ்டேட்டஸ் வைத்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. 19,000 ரூபாய்க்கு நான் செல் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அந்த வாலிபனுக்கு பெருமை. ரொம்ப சந்தோஷம், உழைத்து வாங்கின காசு. ஆனால் பாருங்கள், அந்த செல்போன் எங்கே கொண்டு போகும் என்பதில் பல காரியங்கள் இருக்கிறது. அது தவறான வாலிப வயதில் தவறான பாதையில் இழுத்து செல்வதற்கு அது வழிகாட்டியாக இருக்கின்றது, வாய்க்காலாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எதிர்காலங்கள் சபிக்கப்படுகிறது, சரீரத்தில் வியாதிகள் வருகிறது, அவருடைய வாழ்க்கையில் அவர் அடிமைகளாக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதைத்தான் இங்கே காண்கின்றோம். எவ்வளவோ குற்றங்கள் இன்றைக்கு நடப்பதற்கு காரணம் அந்த மொபைல் ஃபோன்களாக இருக்கின்றன. சேர்ந்திருக்கும் போது எடுத்த ஃபோட்டோக்களை வெளியே விட்டுருவேன் மிரட்டுறது, இவங்களுக்கு அது வேதனை ஏற்படுத்துது. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்கறது, இல்லைன்னா ஆட்களை வைத்து கொலை செய்வது என்று பல குற்றங்களுக்கு இது காரணமாகி விடுகிறது. அதனால் குற்றம் செய்த பிறகு சட்டம் சும்மா விடாது. அவர்கள் அடிமைகளாக இருக்கணும், ஜெயிலில் போய் இருக்கணும், பல வேதனைகள் இருக்கணும், அவமானங்கள் வருகிறது என்று காண்கிறோம். எனவே இந்நாள் ஒரு எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இங்கே அங்கு தகப்பனாக இருந்தாலும் கூட மகனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைத்தது என்றால் ஏனையவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்துவிடவே கூடாது. நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு தந்த பணிகளை செய்வதில் நாம் உறுதியாக இருப்போம், பிஸியாக இருப்போம். ஊழியம் செய்வதில் பிஸியாக இருப்போம். பைபிளை வாசிக்கிறதுல நேரம் எப்படி போதுங்க, எவ்வளோ நல்லா இருக்குங்க, எவ்வளோ சமாதானமாக இருக்குது, எவ்வளோ தைரியமாக இருக்குது பைபிளை வாசிக்க. அதில் நம்மளுடைய டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுவோம், சபையில் ஊழியத்தில் முன்பாக இருப்போம், அநேக காரியங்களை நாம் செய்வோம். 24 மணி நேரம் என்பது நமக்கு காணாது. சும்மா இருந்தாதான் இதே மாதிரி தாவீது உப்பரிகளை உலாவி ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை பார்த்தது, பாவத்தில் விழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் இது மாதிரி காட்சிகள் எல்லாம் காண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். பிஸியாக இருக்க பழகுவோம், கிரவுண்டுக்கு போவோம், வாக்கிங் போவோம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வாழுவோம். அப்பொழுது வாலிபர்களே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரிலாம் காட்சிகளை காணாமல், மதுபானம் செய்யாமல், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து படித்து நீங்கள் முடிப்பீங்கன்னா நல்ல வேலையில ஏசப்பா கொண்டு போவாங்க. வியாதியே நமக்கு வருவதில்லை, லிவர் கெட்டு போவதில்லை, எதுவுமே கெட்டு போவதில்லை. இந்த பூமியில் தலை நிமிர்ந்து நாம் வாழலாம். வாலிப பிள்ளைகளே, சாத்தான் வாலிப பிள்ளைகளை கெடுக்கும்படியாகவே இதை செய்துகிறான். மொபைல் ஃபோனை கொண்டு வந்திருக்கிறான். ஒரு காலம் இந்த பாவங்களுக்கு நீங்கள் உடன்பட்டு விடாதீர்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஏனென்றால் இந்த நாளில் இது ஒரு செய்தி, எச்சரிப்பின் செய்தியாக அநேகருக்கு கொடுக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் இந்த மொபைல் ஃபோன் வைத்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே மொபைல் ஃபோனை பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவதை பார்க்கிறோம். அது அவர்களை எங்கே கொண்டு போகும்? தவறான பாதைக்கு கொண்டு போகிறது. அநேக நல்ல முதிர்ந்த தேவனுடைய பிள்ளைகள், அனுபவம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாவது ஆண்டவர் இந்த பாவங்களிலே நம்முடைய வாலிப தலைமுறையினர் விழுந்து விடாதபடி, மதுபானம் இது போல காட்சிகளை பார்ப்பது, 2 பாவங்களை விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை விளக்கி, அது பெரிய சாபங்களை கொண்டு வந்துவிடும், வியாதிகளை கொண்டு வந்துவிடும் என்பதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை ரட்சிக்கும்படியாக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இதுக்குரியவர்களை எந்த சாபம் நம்ம தேடி வரக்கூடாது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது, அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, கதவை நாம் திறக்கக்கூடாது. செய்வீர்களா? உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா, இது அருமையான நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, அநேகர்கள் இந்த பூமியில் உங்களுடைய சாயலில் இருந்தாலும், எல்லாரும் உம்மாலே உருவாக்கப்பட்டிருந்தாலும், கிறிஸ்தவ குடும்பங்களை சார்ந்திருந்தாலும் கூட சூழ்நிலையின் காரணமாக இதுபோல காட்சிகள் நடப்பதை நாம் காண்கிறோம். ஆண்டவரை தோத்திரம் வருத்தப்படுகிறோம் ஐயா. அந்த மாபெரும் தேவதாசனாகிய அந்த நோவாவையே அந்த மதுபானம் திராட்சரசம் இப்படியாய் செய்யும் என்றால் ஆண்டவரை அது எத்தனை கேடுகளை ஆண்டவரை இந்த வாலிப தலைமுறையினருக்கு உண்டாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லையப்பா. அது ஃப்ரீயாக கிடைக்குது, காசு கொடுத்தா யாருக்குனாலும் கொடுக்கப்படும் என்கிற ஒரு நிலைமை. இந்த நிலைமையில் எங்களுடைய பிள்ளைகள் அதில் சிக்கி விடாதபடிக்கு
குடும்பத்தார் அதில் சிக்கி விடாதபடிக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகள் சிக்கி விடாதபடிக்கு, அவர் நிலை குலைந்து விடாதபடிக்கு இருப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை இதில் போய் நம்ம இழந்துடலாமா, வேண்டாங்கிற உணர்வை கடினமாய் உழைத்து குடிப்பவர்களுக்கு நீர் சொல்லித்தாருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இப்படி நான் சாராயம் குடித்தால் நான் இவ்வளோ கேவலமாய் நடந்து கொள்கிறேனே, இனி எனக்கு வேண்டாம், தகுதி இல்லாத இந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா கவனமாக இருக்கிறதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வாலிப உலகம் முழுவதும் இந்த கையில் மொபைல் ஃபோனை வைத்திருக்கிறபடினால இது போன்ற காட்சிகளை விரும்பி பார்ப்பதையும் சாபங்களை சம்பாதிப்பதையும் காண்கிறோம் ஐயா. ஆண்டவரை இது எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய சாபம் என்பதை அவர்களுக்கு நீர் காண்பித்து ஆண்டவரை அவர்களை நீர் எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. ஏசப்பா, இதனால் யார் என்ன வியாதிப்பட்டிருந்தாலும் நீர் அவர்களை தொட்டு ஆண்டவரை நீர் அவர்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. என்ன வியாதியாக இருந்தாலும் நீங்கட்டும், எவ்வளோ பெரிய வீக்கமாக இருந்தாலும், புண்ணாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும் இப்பொழுதே மறையட்டும். இப்படி ஆணி பாய்ந்த கரங்கள் வியாதியஸ்தர்களை தொட்டு சுகப்படுத்தட்டும். எவ்வளோ பேர் வாழ வேண்டிய பிள்ளைகள் வாலிப வயதில் ஆண்டவர் வியாதியினாலே மரித்து போவதை காண்கிறோம். அவர்கள் பாதி வழியில் விட்டு சென்ற குடும்பத்தார் எவ்வளவு கதறுவார்கள், அந்த குடும்பம் எவ்வளவு சீரழியும் என்பதை நீ அறிவீர். வியாதிகளை விளக்குவீராக. ஆட்கொள்ளி வியாதிகளில் பாதிக்கப்பட்டு கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே மனம் இறங்கி மரண கண்ணிகளை தெறிக்க செய்து அவர்களை ஆண்டவரை வெளிச்சத்தை காண செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும். நடக்க முடியல, எனக்கு சாப்பிட முடியல, சாப்பிட்டா நெஞ்சுக்குள்ளே இருக்குது, தூங்க முடியல ஐயா, எனக்காக ஜெபிங்க, வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல, என் பிள்ளைகளுக்கு என் கடமைகளை செய்ய முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். தேவனுடைய கண்களில் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிடைக்கட்டும். வியாதி வருவதற்கு என்ன காரணமாக இருந்தாலும் அதை இப்பொழுதே நீர் அப்புறப்படுத்தி போட்டுடணும். அப்பா ஆண்டவர், இந்த பூமியில் பணம் இல்லாமல் யாராலே வாழ முடியும்? இசப்பா, பணம் என்பது எல்லாவற்றுக்கும் தேவையாக இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே, தேவைகள் அதிகரித்து கொண்டு போகிறது, செலவினங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது, விலைவாசிகள் அதிகரித்து கொண்டே போகிறது, அதில் வருமானமும் குறைந்து கொண்டே வருகிறது. நிறைய பேருக்கு வருமானமே இல்லை. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்து போன மக்கள், கடன்களை நெருக்கப்படுற பிள்ளைங்க, வட்டியினால நெருக்கப்படுற பிள்ளைங்க, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று எவ்வளோ பேர் துடிக்கிறாங்க. ரட்சகா, நீங்கள் தான் எப்படியாவது உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் தான் எப்படியாவது மனம் இறங்க வேண்டும். நீங்கள் தான் எப்படியாவது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்து கடன் என்கிற அந்த கசப்பான அந்த பாத்திரத்திலிருந்து அவர்களை வெளியே எடுங்கப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. புது புது வருமானங்களை ஏற்படுத்தி கொடுங்க. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கணும். வானத்து பலகணிகளை திறக்கணும். பூமியின் ஊற்றுக்கண்களை திறந்து உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் போக மட்டும் நீங்கள் ஆசீர்வதிங்க. போதுங்கிற வரைக்கும் ஆசீர்வதிங்க. வேலைக்காய் காத்திருப்பவர்கள், வீசாவுக்காய் காத்திருக்கிறவங்க, ஆண்டவரை தோத்திரம் பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிறவங்க, டிரான்ஸ்ஃபருக்காய் காத்திருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காய் காத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தாருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தாருங்க. வாலிபர்கள் இந்த பாவங்கள் அடிமையாக இருக்கிற விடுவீங்க. பைக்கு மெதுவாய் ஓட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை, வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா. ஏசப்பா, ஒரு நாளும் கீழே விழுந்துடக்கூடாது, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திருநாடாகி இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், ஆலயங்கள், திருச்சபைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். அடைக்கலான் குறி முதியோர் இல்லத்தை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அறிமுகப்படுத்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற காணிக்கைகளை தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியோர் இல்லத்தில் தங்க நிறைய இடங்கள் உண்டே. அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்கப்பா. அப்படி நாமத்தை மையப்படுத்துங்க. ரட்சகா, நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு எஞ்சிக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. அப்பா
காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.